ஹலோ மக்களே, வணக்கம். ஸோ நேற்று என் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நான் இன்றைக்கி வந்து டிசைட் பண்ண மாதிரி Thursday ட்ரெண்டிங் டாப்பிக்கில் பேசலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஒன் செகண்ட், அது கொஞ்சம் ஆடியோ மேலே கீழே இருக்க மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போ ஓகே 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 நிறைய ஓகே சொல்கிறேன்னு என் வைஃப் சொல்லியிருந்தேன். ஒரு வீடியோவில் எவ்வளோ தாண்டா ஓகே சொல்லுவேன். ஓகே, ஸோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இது பிரதாப் ஸ்டப்ஸ். அண்ட் நம்ம டிசைட் பண்ண மாதிரி Thursdayக்கு ட்ரெயினிங் டாபிக்ஸ் பற்றி பேசுவோம். அண்ட் இந்த வீடியோ நான் வந்து அர்லி மார்னிங் அரௌண்ட் 5:30 ஸ்டார்ட் பண்ணி 6:30 வரைக்கும் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஹிந்தியில் முடிச்சுட்டேன். ஹிந்தியில் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு அந்த டாபிக் பேசுகிறதுக்கு. ஸோ இது தமிழில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை ஒரு ஸ்ட்ரெச் அப் பண்ணி முடிச்சுவேன். அது இன்கம்ப்ளீட்டாகவே என்ன சொல்கிறது, எனக்கு அது சாட்டிஸ்ஃபைங்காகவும் இல்லை அந்த வீடியோ பேசுகிறதுல. இதுவும் தெரியல நான் எப்படி பேசுவேன், பட் பேசணுன்ட்டு சொல்கிறேன். ஓகே, நான் ஒர்க் பண்ணுறப்போ அந்த ட்ரெண்டிங் டாபிக் என்ன இருக்குது அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கலாம் பிரேக் டைம்லான்ட்டு நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு 2 விஷயம் வந்துச்சு. அண்ட் அந்த விஷயம் நம்ம இந்தியாவில் 24/7 24/7 சொல்கிறேன். எவ்ரி ஹோல் இயர் வந்து பேக்காக இருக்கும். ஸோ ஒன் வந்து ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட்டு, இன்னொன்று ரேப். இந்த ரேப் கேஸ் வந்து தெரில எப்போ முடிய போகுது, என்ன எனக்கு சொல்யூஷன் என்ன இருக்குதுன்ட்டு. பட் எனக்கு தோணுறது உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது வந்து நான் யூடியூப்பில் ஒரு ஃபாரின் ப்ளாகர் ரோம் போயிருந்தார். ரோம் போனப்போ அந்த அரினா இருக்குல்ல, கிளாடியேட்டர்ஸ் எல்லாம் சண்டை போடுவாங்க. ஸோ அது காட்டி அதில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், சூப்பரான விஷயம். அந்த விஷயம் என்னென்னா, அந்த டைமில் ராஜாங்கள் எல்லாம் மக்களை எங்கேஜாக வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு சாப்பாடு ஃபெசிலிட்டியும் அண்ட் அந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபெசிலிட்டியும் எப்போவுமே கொடுத்துன்னு இருப்பாங்க. ஏன்னா அவங்க எங்கேஜாக இருந்தாங்கன்னா அவங்க மற்றதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ராஜான்னு சொல்கிறது தான் கீழ்படிவாங்க. அதுவே அவங்க சும்மா இருந்தால் தான் ஓகே இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் மற்றதை இதை பற்றி யோசிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பீப்புளை எங்கேஜாக வைக்கிறதுக்கு வேலை வாங்கிட்டு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு அவங்க ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி பப்ளிக் சண்டை போடுறது, பப்ளிக் சொல்கிறேன் கிளாடியேட்டர் சண்டை போடுறது வச்சு அவங்கள என்டர்டெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதனால் அவங்க மற்ற விஷயத்துலலாம் அவங்க யோசனை போகாது. ஸோ அதே மாதிரி தான் இது பார்க்குறாங்க. கிரிக்கெட் வந்து ஒரு ஐபிஎல் முடிஞ்சால் T20 வேர்ல்ட் கப், T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சா இந்த சீரீஸ் அந்த சீரீஸ் வந்து எக்கச்சக்கமாக எனக்கு போர் அடிச்சிச்சு. நான் பார்க்கறதும் அவ்வளோ ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி என்ன பார்த்த மாதிரி அது ஒரு ஃபீலிங் மாதிரி ஆயிடுச்சு, விட்டுட்டேன். ஸோ மெயின் டாபிக் இந்த ரேப்குள்ள அது வந்ததில் இன்றைக்கி ஏன்டா இந்த டாபிக், ஏன்னா மேபி எனக்கு இப்போது எக்ஸாக்டாக தெரில நான் அதை பற்றி பேச முடியுமா பேசக்கூடாதான்ட்டு. அண்ட் நான் பேசினா கூட அது தப்பாக எதாவது ஆகிடுமோ, இல்லை நான் ராங்காக ஏதாவது கன்வே பண்ணிடுவோனோ, மேபி நான் கன்வே பண்ண வேண்டியது ப்ராப்பராக கன்வே பண்ணாமல் விட்டுடுவோனோன்ற மாதிரி ஒரு யோசனை இருந்துச்சு. ஸோ அதனால நான் ஹிந்தி கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணி முன்னாடி பேசி அது ஸ்டாப் பண்ணிட்டேன் கொஞ்சம் அடியிலே. அதுக்கப்புறம் சரி கன்க்ளூட் பண்ணி விட்டுட்டேன். ஆனால் இதில் நான் அதில் சொல்லணும்னு உங்களுக்கு சொல்லணும்னு யோசிக்கிறேன். அது என்னதுன்னா, இப்போ அந்த பர்சன் பண்ணுறாங்கல்ல அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு யோசிக்கிறேன். அண்ட் அதை பற்றி நம்ம யாருக்குமே தெரியாது. ஓகே, அந்த ஒரு ஈவல் தாட்ஸ் மேபி நிறைய பேருக்கு இருக்கலாம். ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ அந்த ஒரு இன்ஹியூமன் நம்மளுக்குள்ள ஈவல் தாட்ஸ் இருக்குது இல்லைன்னு தெரியல. பட் என்ன சொல்கிறேன், பேட் தாட்ஸ் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு ஹார்ட் இருக்குல்ல, அது வந்து நம்மளை ஒரு என்ன சொல்கிறது, அதுதான் நம்மளை ஒரு ஹியூமனாக ஆக்குது. ஓகேவா? ஆனால் இந்த மாதிரி விஷயம் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த டைமில் அவங்க என்ன கோ த்ரூ பண்ணுறாங்க, லைக் ஒரு ஆப்போசிட் பர்சன் is shouting, yelling or
கத்தின்னு இருக்காங்க, இஸ் நாட் கம்ஃபர்டபுள், then how can this person enjoy that or want forcefully that such things and can do such things? அந்த மாதிரி யோசனை இருக்குது. ஸோ அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அந்த பர்சனை இன்ட்ரோகிரேட் பண்ணி இந்த ஹோல் விஷயம் எழுதி வாங்கணும், அவங்க மனநிலைமை புரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் அது கொஞ்சம் டாக்குமெண்ட் பண்ணி வச்சா அதை பற்றி நம்ம என்ன சொல்கிறது, எஜுகேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இந்த மாதிரி மனநிலைமை வந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணோன்ட்டு. ஏன்னா நிறைய டைம் என்ன ஆகுதுன்னா, நம்ம அவங்க என்ன நினைப்பா, அவங்கள ஜெயிலில் போட்டுருக்காங்க ஆர் அவர் சம்திங் ஹேப்பன்ஸ், அது தெரில எக்ஸாக்டாக. அது நானே அவ்வளோ ஃபாலோ பண்ணது இல்லை. ஏன்னா ஒரு மாதிரி வெறியாகிடுது, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் இந்த மாதிரி நடந்துருக்கு, இது மாதிரி நடந்துருக்கு, நம்ம அக்கா தங்கச்சி, நம்ம குழந்தைங்க, ஒய்ஃப், அம்மா, இவங்கெல்லாம் சேஃபாக இருக்காங்க இந்த நிலமையில், அந்த மாதிரியெல்லாம் தாட்ஸ் ரொம்ப போகுது. ஸோ இது பற்றி நான் இந்த நிர்பயா கேஸ் ஆச்சுல, அப்போ நான் ஒரு ஸ்டோரி கூட பண்ணியிருந்தேன். அதில் வந்து ரிவெஞ்ச் வாங்குற மாதிரி இருக்கும். லைக் அந்த ஃபேமிலி, அந்த ஸ்பெசிஃபிக் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ரிவெஞ்ச் வாங்குவாங்கன்ட்டு, லைக் அந்த மாதிரி பண்ணவங்கள கொண்டுடுவாங்க. ஓகே, பட் அது இப்போது கொஞ்சம் ஏஜ் ஆன பிறகு வந்து அது நம்ம கையில் இல்லை, அண்ட் அது ரைட்டும் இல்லை, அண்ட் அது நம்ம லாக்கு அகெயின்ஸ்ட் தான். லைக் யாரையும் நம்ம ஹார்ம் பண்ணுறதோ ஏதோ. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக அவங்கள எஜுகேட் பண்ணணும். அண்ட் அந்த மாதிரி என்ன சொல்கிறது, அவங்க அந்த டைமில் இருக்க அந்த மென்டாலிட்டி நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அடுத்த வாட்டி யாரும் அந்த மாதிரி பண்ணாத மாதிரி எஜுகேட் பண்ண முடியும். நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும்னு விரும்புகிறேன்னா, இந்த ஸ்கூல்லலாம் நான் இங்கே மகாராஷ்டிராவில் ஸ்டேட் போர்ட் படிச்சிருக்கேன். அதில் 10th ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு சயின்ஸில் ஒரு டாபிக் இருக்கும், இந்த மாதிரி என்ன சொல்கிறது, இட்ஸ் அபவுட் ஹியூமன் பாடி பார்ட்ஸ். ஓகே, அது கேர்ள்ஸ்க்கு பாய்ஸ்க்கு செப்பரேட்டாக இருக்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு என் ஸ்கூல்லும் சரி, நிறைய ஸ்கூல்லும் சரி, அந்த ஸ்பெசிஃபிக் பார்ட்டை ஸ்கிப் பண்ணி போயிட்டாங்க. ஓகேவா? ஸோ அது ஆக்சுவலாக அது பேசுறதுக்கு ஒரு மாதிரி ஹெசிடேஷனாக இருக்கும் நிறைய பேருக்கு. சாரி, நான் இந்த வீடியோ எப்போ வேணாலும் கட் ஆனால் அதுக்கப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா மெமரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது எனக்கு. இது ஒரே ஸ்ட்ரெச்சில் பண்ணி முடிச்சலான்னு நினைக்கிறேன். பட் 7 minutes ஆகிடுச்சு. நான் யோசிச்சு 5 minutes தான் பேசுவது. ஐம் ஸோ சாரி. ஸோ அதை பற்றி பேசுறதுக்கு யாரும் ரெடி இல்லைன்னா அதை பற்றி யார் கற்றுக் கொடுப்பாங்க? ஃபாரின்லலாம் அதை பற்றி ஈஸியாக பேசுகிறாங்க, அதை பற்றி கற்றுக் கொடுக்குறாங்க. பட் நம்ம ஊரில், நம்ம இடத்துல அவ்வளோ அதை பற்றி ஓப்பனாக பேசுகிறதுக்கு யாருமே ரெடி இல்லை. அதை பற்றி யோசிக்கிறதுக்கே லைக் ஒரு பொண்ணோ பையனோ கூட இருந்தால் அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் வருது இல்லை. அது என்ன சொல்கிறது, அதை கொஞ்சம் எஜுகேட் பண்ணால் அது நார்மலைஸ் ஆகிடும். நிறைய ஸ்கூலில் பண்ணியிருக்காங்க, நிறைய பசங்க ஓவர் கம் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய பசங்க அது அந்த இது கற்றுக்காமல் அது இதை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேக் என்ன சொல்கிறது, முற்போக்கு தன்மை மாதிரி இருக்காங்க. ஸோ இது ஓப்பனாக எல்லாருக்கும் பேசினா, ஓப்பனாக நார்மலைஸ் இன் த சென்ஸ் அந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்தோன்னா அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுலேருந்து எப்படி செல்ஃப் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், எப்படி எஸ்கேப் ஆகணுன்ற ஒரு இதுவும் நம்மளுக்கு இருக்கணும். ஓகேவா? அண்ட் இப்போது சீரியஸாக சொல்கிறேன், ஈவன் பாய்ஸ் ஆர் நாட் சேஃப். ஓகே, நம்ம அண்ட் இது மாதிரி பண்ணுறவங்க எல்லாம் க்ளோஸாக நோன் பீப்புளாக தான் இருக்காங்க. ஸோ யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்னு கூட தெரியல. ஓகேவா? அண்ட் பேக் ஆஃப் த மைண்ட், நான் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் வீடியோவில் ப்ராஸ்பெக்டிவ் வீடியோவில் சொன்னல, ப்ராஸ்பெக்டிவ் சொன்னேன், ப்ரெசெப்ஷன் வீடியோ. ஸோ அந்த ப்ரெசெப்ஷன் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், எதிரில் இருக்கிறவங்க மனசில் என்ன, மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்குன்னு நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது. அப்பவும் ஹியூமனாக இருக்கணும். ஸோ சாரி, நான் இதை கன்க்ளூட் பண்ணுறேன். இதுக்கு மேலே பேசினா ஒரு மாதிரி இதாகிடும்னு நினைக்கிறேன். நீங்கள் பத்திரமா இருங்க. அண்ட் உங்களை உங்கள் கூட இருக்கவங்களையும், நீங்கள் விரும்புகிறவங்களையும், உங்கள் அக்கம் பக்கம் இருக்கவங்களையும் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. Have a good day. Okay, and stay safe.